பைக்ல வேகமா போனாலும் மெதுவா போனாலும் ஒரே மாதிரி மைலேஜ் கிடைக்குமோ கிடைக்காதோ. ஆனா அல்ட்ரா டியூரா ஃபிளேம்ல அதிக வெப்பத்துல சமைச்சாலும் எத்தனை பர்னர்ல சமைச்சாலும் 70% எரிவாயு சேமிக்கும். வேகமாவும் சமைக்கலாம், காசு மிச்சம். அல்ட்ரா டியூரா ஃபிளேம். காங்கிரஸ் எம்பி ராகுல் கடந்த 20 ஆண்டுகளில் 95 தேர்தல் தோல்விகளை சந்தித்துள்ளார். தொடர் தோல்விக்கான விருது அறிவிக்கப்பட்டால் அவரை தவிர வேறு யாரும் அதை வெல்ல முடியாது என பீகார் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா கிண்டல் அடித்துள்ளார். பீகாரில் மொத்தமுள்ள 243 சட்டசபை தொகுதிகளுக்கு கடந்த 6 மற்றும் 11ஆம் தேதி 2 கட்டங்களாக தேர்தல் நடந்தது. இதில் பதிவான ஓட்டுகள் நேற்று எண்ணப்பட்டன. பாரதிய ஜனதா தலைமையிலான ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளில் வென்றன. லாலு பிரசாத் யாதவின் ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் அடங்கிய மகாகத்பந்தன் கூட்டணி 31 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியது. இந்நிலையில் பீகார் தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மாளவியா வெளியிட்ட பதிவில் கூறியிருப்பதாவது: தேர்தல்களில் தொடர்ச்சியான தோல்விக்கான விருது இருந்தால் நிச்சயமாக ராகுல் அவற்றை அள்ளிச் செல்வார். அவரை கண்டு பின்னடைவுகள் கூட ஆச்சரியப்படும். இவ்வாறு பதிவிட்ட அவர் காங்கிரஸ் நட்சத்திர பேச்சாளராக ராகுல் மாறியதில் இருந்து அக்கட்சி சந்தித்த 95 தேர்தல் தோல்விகள் தொடர்பான வரைபடத்தையும் வெளியிட்டார். பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரசின் படுதோல்வியை குறிப்பது மட்டுமின்றி ஓட்டுகளை பாரதிய ஜனதா திருடுவதாக வாக்காளர்களை நம்ப வைக்க முயன்ற ராகுலின் பிரச்சாரத்துக்கும் பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. ஓட்டு திருட்டு தொடர்பாக கடந்த ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் வரை பீகார் முழுதும் வாக்காளர் உரிமை யாத்திரை என்ற பெயரில் ராகுல் பேரணி நடத்தினார். இது மக்களிடம் எடுபடவில்லை என்பதையே தேர்தல் முடிவுகள் காட்டுகின்றன. ராகுல் பேரணி நடத்திய 110 சட்டசபை தொகுதிகளில் ஒன்றில் கூட காங்கிரஸ் வெற்றி பெறவில்லை. 2024 லோக்சபா தேர்தலுக்கு முன் பாரத் ஜோடோ யாத்திரை என்ற பெயரில் நாடு முழுதும் அவர் நடைபயணம் மேற்கொண்டார். இது அந்த தேர்தலில் காங்கிரசுக்கு ஓரளவு கை கொடுத்தது. தெலுங்கானாவில் 2023 சட்டசபை தேர்தலின் போதும் அவர் நடைபயணம் மேற்கொண்டார். இது காங்கிரஸ் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவியது. ஆனால் பீகாரில் ராகுலின் மேஜிக் எடுபடவில்லை. இதற்கு அவரிடம் உத்வேகம் இல்லாததே காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர்.